இதை பார்க்க பயமா கிடக்கு, பயங்கரமான ஒரு ஆயுதமா தான் கிடக்கு. தொட்டு பார்ப்போம் இருக்கான். செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க ப்ளீஸ். இப்போ நான் ஃபுல் ஐட்டம் தான்டாப்பா நான் நினைக்கிறேன். இப்படி அடிச்சுதான் ஆட்டிக்க இப்படிதான் ஆட்டிக்க. இது வந்து தமிழீழ விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட கனகர இயக்கத்தின் பீரங்கியாம் இது. கனகர பீரங்கி லேமண்டோட பேர் போட்டிருக்குதான் என்ன தெரியல. இது வந்து இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, இயக்கம் உருவாக்கி ஆயுதமா கிடக்கு. வெஞ்சால கடல் பகுதி ஒரு இது போட்டிருக்கணும். எங்கட புலிகள் தமிழீழ விடுதலை புலிகளால் வெண்ணிக்காட்டில் சமர் செய்யப்பட்ட ஆயுதம். இது வந்து உருவாக்கின ஆயுதம். அவங்களே உருவாக்கி இருக்கிறாங்க இந்த ஆயுதத்தை. இதுல போட்டிருக்கு. இது அடுத்தது வந்து மேலே இருந்து வந்து லைவ் காட்டுது பாருங்க. இது வந்து இதுவும் ஒரு வகையான ஆயுதம். பேரை பார்ப்போம். உங்களுக்கு பேர் தான் தெரியாது. தென்னை மரம் ஒன்று நிற்குது. தொட்டு பார்க்கலாம். ஓயில் அடிச்சிருக்கு, உடுப்பல் ஊத்தையா போடும். தொட்டு பார்க்கலாது. சும்மா பார்ப்போம். அவங்களோட ஆயுதம் அவங்க வித்தியாசமா செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தங்களோட போர் முறைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. என்னதுதான் தெரியல. இது இஞ்சால வந்து ஒரு கடல் பக்கம் ஒரு ஆமிக்காரன் வந்து வழியில நிற்கிறார். வழியில வந்து கடல் வியூ இஞ்சால கடல் வியூவா செய்திருக்கணும். இது வந்து உருவாக்கிறாங்க. அதில் வந்து கடல் பிரதேசம் செய்து ஆமிக்காரன் செய்த அதாவது வந்து வேண்ட யுத்த வெற்றியை காட்டும் விதமா இது செய்திருக்கணும். இது வந்து எங்கட அன்னையாக்கள் புலிகள் பாவிச்சதுதான் தான் நினைக்கிறேன். இது ஆமிக்காரன் குமோண்டோ பண்ற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த பச்சை இராணுவத்தின் சீருடைய துணிய உப்பான ஒரு இது ஒரு வகையான ஒரு ஆயுதம். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் பீரங்கி வகைகள் தான். இதெல்லாம் டயர்லாம் காத்து இல்லைன்னா செய்து வச்சிருக்கணும். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆயுதம். எல்லாம் பிரியோட வந்து மீட்டு இருக்கிறாங்க. இதோ வந்த மாதிரி இதுலயும் ஒரு பீரங்கி இருக்கு. பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ் முறையில போட்டிருக்குது. இங்கிலீஷ் பெயரை தான் தமிழ்ல போட்டிருக்கணும். இங்க அப்படியே கடல். இது வந்து துறைமுகங்கால துறைமுகத்தின் ஒரு தொகுதி. இது இராணுவ காவலர் இதோட முடியுது. அடுத்த அப்படியே இது இந்தியாவில வந்து ஒரு பெரிய பவல் வாகனம் ஒன்று நிற்குது. போட்டிருக்கு. இது பாகிஸ்தான் தயாரிப்பு. கண்களை பார்த்தாலே தெரியும். அடிப்பக்கம் பாருங்க. இதெல்லாம் இயங்க அதெல்லாம் கலட்டி இதாக்கிதான். இங்க பின்ன பீரங்கி தான் ராக்கெட் இருக்குதான். இந்த பின்னுக்கு நான் இது கவச வாகனம் பார்த்தா இது வந்து இது பீரங்கி. கவச வாகனம் தான் நான் நினைச்சேன். ஆனா கவச வாகனம் இல்லை, இது பீரங்கி. முன் சேப் அப்படிதான் இருந்தது. இது வந்து பீரங்கி வகை, ராக்கெட் பீரங்கி. இது வந்து பார்ப்போம். ஒரே டைம்ல வந்து 30 பீரங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் வந்து இது வந்து பாவனைக்கு இல்லை, பழுதா போடுது. பாவனையா இருக்குமென்னு சொன்னா இதெல்லாம் ஒரு அடியில 15 பீரங்கி கக்கும். என்ன இது இராணுவத்தின் தான். இது வந்து புலிகளிடம் இருக்க வாய்ப்பு இல்லை. இது இல்லை. இது இருந்திருந்தால் நிலைமை வேறு. இது புலிகளிடம் இல்லை. இரண்டாங்களை சும்மா தெரியும் சுமாரா. இது வந்து புலிகளிடம் இருந்தது இல்லை. இது ஒரு இராணுவத்தினருடையதான். இது வந்து இங்கால ஒரு பீரங்கி வகை இருக்கு. இது வந்து நான் நினைக்கிறேன் விமான எதிர்ப்பு வகை பீரங்கியா இருக்கும். விமான எதிர்ப்பு பீரங்கி இல்லாட்டி
கடற்புலிகள் பயன்படுத்தினதா இருக்கும், இல்லை கடல் ராணுவம் பயன்படுத்தினதா இருக்கும் பார்ப்போம். இது வந்து அநேகமானது வந்து விமான எதிர்ப்பு விமானத்தை சுடக்கூடிய சர்வசாதாரண இதாகத்தான் இருக்கு. விமானத்துக்கு வந்து நிறைய கெப்பாசிட்டிகள் இருக்கு. இது வந்து விமானத்தின் ஒரு வகை. விமானம் இந்த அது சம்பந்தமான இதுகளாக இருக்கும். மற்றது வந்து வேவு நடவடிக்கை செய்கிற அமைக்காடுறதுக்கு ஒரு எதிர்ப்பா இதாக இருக்கும். இது வந்து அதான், இது வந்து ஒரு பங்கர்ல வச்சு தான் செய்யும். நமக்கு சும்மா எல்லாம் செய்யணும். இதுல ஒன்று போட்டிருக்கு. இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து இது பார்த்தாங்க அப்படி அங்க அந்த கரையை பார்த்து கொண்டு போவோம். இதுல ஒரு துப்பாக்கி எங்கட கிண்ணி விரல் போவாது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு AK-47 பேரிய ஒரு துப்பாக்கி தான். இது மாதிரி துப்பாக்கி வகை தான். இது வந்து தானியங்கி துப்பாக்கியா தான் இருக்கும். செலுத்தி வெடிகுண்டு செலுத்துறது வந்து ஒரு வந்து பயங்கரமானது. இதால வந்து ஒரு ரக் வாகனத்தையே இல்லாம செய்யறான், தோசம் செய்யறான். சும்மா அப்படி அந்த இதெல்லாம் இராணுவத்தின் இருக்கும். புயலிடம் வந்து மீட்டதா இருக்காது. இது வந்து ஒரு ஆட்டி வகையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கட்டம் தெரியல, பார்ப்போம். இது வந்து ஆட்டி வகையா தான் இருக்கு. இது வந்து இந்த கேஜிய படத்துல வர்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு கையும் பிடிச்சு சட்ட அடிப்பினும். ஒரே நேரத்துல பல புல்லட்டுகள் வந்து பறக்கும். இதுல சுழண்டு அடிக்கும். இப்படி சுழண்டு இதுக்குள்ள பாயும். ஆனா பயங்கர போஸா இருக்கும். இது வந்து ஒரு பீரங்கி வகை. அதாவது வந்து தோல்ல சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு 2-3 பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பீரங்கி தான் இது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இது இராணுவத்தின் தான் இருக்க வேணும். இது மத மாதிரி ஒன்று தான். இது பக்கத்துல பாப்போம் இது என்னென்று பேர் போட்டு. இது அதே வகை தான். அதுல நிறைய ஆயுதம் இருக்கு. இதே முடிய 5 அளவு இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு ஆயுதம் தான். ஒரு ஆட்டி வகையை சேர்ந்து நினைக்கிறேன். அவ்வளவு தெரியல எனக்கு பெருசா. இஞ்சாலையும் அதே மாதிரி கிடக்குது. இதுலயும் கிடக்குது பாருங்க. இது புலிகளின் கொமோண்டோ படைப்பிரிவை சேர்ந்தது. தமிழில் விடுதலை புலிகள்ன்ற கொமோண்டோ படைப்பிரிவை சேர்ந்தது நினைக்கிறேன். எங்காலயம் வந்து பல்குழல் இருக்கு பாருங்க. நிறைய இருக்குது. இதுலயும் நல்ல பல்குழல் இருக்கு. நீங்கள் பாருங்க, பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. இதுலயும் இருக்குது, நிறைய இருக்குது. இது வந்து என்ன சொல்றது, பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு வகையில ஒரு மனசு கஷ்டமாகும். இதை வந்து ஒரு காலத்துல பாவிச்ச எவ்வளோ இதுல வச்சு பாவிச்சிருப்பினா சொல்ல வார்த்தைகள் இல்லை. இல்ல மாடல் இதெல்லாம் என்ன சொல்றது, ரியல் துப்பாக்கிகள் என்ன. ஆனா இது வந்து பாவனைக்கு உதவாதான் இருக்கும். பாவனைக்கு உதவாதெல்லாம் கலந்து ஓட்டிங்கன்னா அப்படியா தான் இருக்கும். கழிக்கப்பட்டதை வந்து ஒரு அருங்காட்சியமா வச்சுக்கணும். உருவாக்கப்பட்டிருக்கு தொழில்நுட்பம். இது வந்து புலிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான். இது வந்து வெளிநாடுகளா இல்லை, அவங்கள உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு தொழில்நுட்பமா செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு வித்தியாசமான அவங்களோட புலிகள் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது. வெளிநாட்டு தயாரிப்பு புலிகள் இதாண்டி இருக்கிறாங்க. இது வந்து செட் பண்ணி எல்லாம் இதன்ற மாதிரி வரும். இது புலிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இது. இது வந்து ஒரு பல்குழல் பீராங்கி வகை. இது வந்து அவ்வளவான்னு சொல்ல முடியாது. இதுல ஒரு இது இருக்கு. இது வந்து AK-47 மெட்டீரியல் தான். என்ன பேருன்றா தெரியல. AK-47 மெட்டீரியல். இது வந்து இதுவும் ஒரு வில்லு துப்பாக்கி. என்னென்று பார்ப்போம். ஒரு வில்லு சம்பந்தமான ஒரு துப்பாக்கி. தமிழர்கள் வில்லுகளோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் தானே, அதை மதிக்கும் விதமா ஒரு செயற்பாடு வச்சிருப்பாங்க. இது பல்குழல் சார்ந்த ஒரு இது. அது இயக்கத்திலிருந்து கைப்பற்றிருக்காங்க. அப்பொழுது தமிழர்களோட புலிகள் கைப்பற்றப்பட்டது. இதுல வந்து
பார்த்தீங்கன்னா AK-47 மெட்டீரியல்ல 3 இருக்கு. இது வந்து கொமோண்டோக்களுக்கு சம்மந்தப்பட்டது. AK-47 மெட்டீரியல் கொமோண்டோக்கு சம்மந்தப்பட்டது. இதுவும் வந்து கொமோண்டோ படையாளுக்கு சேர்ந்தது தான். இந்த STF அது சம்பந்தமான படைப்பிரிவுக்கு சேர்ந்தது என்று இதை நினைக்கிறேன். பார்த்தா அப்படித்தான் தெரியுது. தொட்டு பார்ப்போம் என்ன நல்லா தான் இருக்கு. இதுவும் வந்து AK-47 கொமோண்டோக்கு கொஞ்சம் குறைவான ஆக்கள் இது. இது வந்து சிவரில் அடிச்சிருக்கு பாருங்க. சிவரில் அடிச்சு செய்திருக்கிறோம். இது வந்து இதுவும் வந்து பீரங்கி வகை. இது வந்து ஆர்ட்ட பூ இது ஆமிக்கு ஆர்ட்டியா தான் இருக்கும். பீரங்கி வகைகள் இதுவும் வந்து பீரங்கி வகை தான். இதுல இதை மாதிரி பக்கத்துல முன்னாடி இதுவும் வந்து விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட ரிவ்யூ போது கெட்ட வார்த்தை வீரம் இருந்து மீட்கப்பட்டது. இது வந்து கொமோண்டோ படைகளுக்கு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். பார்க்க அப்படித்தான் இருக்கு. இது மிஞ்சால மஜான் ரிவ்யூ போது கெட்ட வார்த்தை பேசாத. விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்ட 47 ரக துப்பாக்கி AK-47. இதான்டா AK-47 தான். இதான் AK-47. வேற சீமான் சொல்றாரு AK-47 சீமான் சொன்ன AK-47 இதுதான் வந்து சீமான் சொன்ன AK-47 இதுதான். ரஷ்யாக்காரன் தங்கள்கிட்ட தான் தானே தூக்கினான்னு சொல்லி சொன்னோம். AK-47 தான்டா. சீமான் சொன்ன AK-47 அதான். எல்லாரும் பாருங்க சீமான் சொன்ன AK-47 அந்த மாடல் தான், மெட்டீரியல் தான். இது இப்போ வந்து அப்படியே லைனா வச்சிருக்கணும். இதெல்லாம் வித்தியாசமான ஒரு ஆயுதம். என்னதான் தெரியும், தொட்டு பார்க்க எல்லாம் கையெல்லாம் இதாகுது. இது வந்து கொமோண்டோ படையக்கு சம்பந்தப்பட்டதுகள் அதன் இருக்கும். என்ன அந்த மெட்டீரியல் இது வந்து புலிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி. இதுவும் வந்து புலிகளால் உருவாக்கப்பட்டதா தான் இருக்கு மட்டும் நினைக்கிறேன். இல்ல இல்ல இது கம்பெனியாவே அப்படித்தான் இருக்கு. ஸ்னைப்பர் துப்பாக்கியா ரெண்டா கொமோண்டோ ஸ்னைப்பரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ராணுவத்தின் ஆயுதங்களை பார்க்கணும். அதால அந்த பெயர்கள் வந்து விலங்கு மீட்கப்பட்டா அதுல இது கிடக்கு. இந்த இதுல போட்டிருக்கணும். இது புலிகள்கிட்ட வந்து மீட்கப்பட்டதான் 12 ரிப்பீட்டர். இதெல்லாம் அநேகமா நான் நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் காலத்துல எடுத்துருவேன் தான் நினைக்கிறேன். அப்படி வச்சிருக்க மாட்டினோம். இது ஒரு தோல்ல வச்சு அடிக்கக்கூடிய ஒரு பீரங்கி வகை பீரங்கி இல்ல பீரங்கி வகை மாதிரிதான் இருக்கு. இதுவும் அந்த மாதிரிதான். அப்படி கடவுளே அப்ப அகுறையெல்லாம் கிடக்கும். இந்தியா, தமிழ்நாடு, இலங்கை, உலக நாடுகளில் வாழ்க்கை தமிழர்கள் எல்லாம் பாக்குறீங்க அந்த வீடியோ. கஷ்டப்பட்டு நான் போறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் வாட்டி அமர்த்துங்க. நான் எவ்வளவு இதாக உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோவை. இதுல பாருங்க அதி விசேஷமானதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு ஸ்வீடன் நாட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இதுவும் ஒரு வகை வந்து என்னது பேர் 40 மில்லிமீட்டர் ஆர்பிஜி சிறிய கிரினேட் பீச். ஆர்பிஜி கிரினேட்னு சொல்லுவாங்க தானே, அதுதான் இது. ஆர்பிஜி கிரினேட் தான் இது. கேள்விப்பட்ட பேர் எல்லாருக்குமே தெரியும். ஆர்பிஜி AK-47 கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மீட்கப்பட்ட போட்டு கிடக்கு. அடுத்த இதை என்ன போட்டுட்டு இருக்கு. இதுவும் வந்து 40 மில்லிமீட்டர் பல்முனை கைக்குண்டு ஏவுதல் சக்கரங்கள் விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்டது. இது வந்து 40 மில்லிமீட்டர் பல்குழல் கைக்குண்டு ஏவுதல் சக்கரங்கள் விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்டான்னு போட்டுக்கிறாரு. இதே இதில் போட்டு பாருங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடிச்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இதுதான் இது. இது வந்து பாருங்க. நீங்க கேள்விப்பட்ட பேரும் இருக்கு, கேள்விப்படாத பேரும் இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டி அமர்த்துங்க. ஆமா இது ஆனா எந்த ஆயுதம் இயங்காது. எல்லாமே கலட்டி பார்ட்ஸ் ஆக்கி போட்டு தேவையில்லாதான் வச்சிருப்பீங்க. ஆமா இதுல ஒன்று விடாது. கொமோண்டோ படைப்பிரிவைத்தான் சேர்ந்திருக்கு. சாதாரணமா எல்லா இயற்கையில அந்த இது ராணுவத்துல கடுமையா பயிற்சி எடுத்தாக்கலாம் இதை வச்சிருப்பீங்க. பார்க்கவே தெரியுதுன்னு எங்களோட வீரல் ஒரு கிண்ணி வீரல்லாம் உள்ளுக போகுது. அவ்வளவு பெரிய ராணுவத்துல கொமோண்டோ படைப்பிரிவுக்கு சம்பந்தமா நான் நினைக்கிறேன். இதுல வந்து அப்படி ஒரு சிவர்ல போட்டிருக்கு பாருங்க. டிவிஷன் போட்டிருக்கு. இதுல
22 எடிஷன் சம்மந்தப்பட்டது. இதுல இதுவும் வந்து குமோண்டோ படைப்பிரிவை சேர்ந்த ஒரு ஆட்டி ஆயுதம் தான் நினைக்கிறோம். இதுகள் வந்து துப்பாக்கியை விட மேல் மட்டத்துக்குரியது வந்து தோல் கொடுத்து அடிக்கக்கூடிய 2 கையாலும் பிடிச்சு இதெல்லாம் வந்து நாங்கள் கூடுதல் படங்கள்ல பார்த்துருப்போம், கேஜிஎஃப்ல பார்த்துருப்போம். அந்த இதை மாதிரி மெட்டீரியல் இது கிடையாது, இது ஒரிஜினல். இதுகள் வந்து குமோண்டோ படைகள் வச்சிருக்கக்கூடியது பாரிய ஆயுதங்கள். இதுகளெல்லாம் சாதாரணமானது இல்லை. ஒரு 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 கட்டிடத்தையே தகர்க்கக்கூடியதுகள் தான் இது. கட்டிடத்தை வந்து தகர்க்கக்கூடிய இதுவும் இஞ்சாலயம் அப்படியே கிடக்கு. ஆயுதங்களை பார்த்தா தெரியுமே அப்படியே இஞ்சாலயம் உண்டு கிடக்கு அப்படியே. இதெல்லாம் வந்து துப்பாக்கியை விட தானியங்கி துப்பாக்கிகள். இதெல்லாம் வந்து விலையும் கூட. அதோட இதை வந்து பொது நோக்கி மிஷின் ஆயுதம் ஒன்று கேட்டு போட்டிருக்கு. இது ஒரு ஆயுதம் வெயிலா கிடக்கு பாக்கலாம். இந்த மெட்டீரியல் விட்டு தான் வந்து இதுலேயே போட்டிருக்கு பாருங்க. இந்த வெயில் கரண்ட் இந்த வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம், ரிவ்யூ கொடுக்குறோம். நீங்கள் வந்து இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு கொடுங்க. இஞ்சாலையும் இதுலேயும் போட்டுரு பேர் பாருங்க. வெயிலுக்கு பாக்கியெல்லாம் கிடக்கு. இஞ்சாலையும் ஒன்று போட்டுருக்கும், இதுலேயும் ஒன்று போட்டுருக்கு பாருங்க. இதுலேயும் போட்டிருக்கு ஒன்று கிடக்கு பாருங்க. எல்லாம் ஒரே இதில் கண் வச்சு பார்க்கறது தெரியுமோ எல்லாம் மறைச்சி வச்சிக்கினா. இந்த சினைப்பர் வந்து சினைப்பர் ரியல் சினைப்பர். சினைப்பர்ல வந்து கொஞ்சம் அடிமட்டமா இருக்கும். ரியல் உண்மையான சினைப்பர் இதுகள் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக பயிற்சி எடுத்திருப்பேன், சும்மா எல்லாம் செய்யலாது. இது வந்து இது ஒரு ஆயுத வகை தான். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆயுதங்களா இருக்கு. இதெல்லாம் பலதாத்தான் கிடைக்குது. 40 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆயுதங்கள்லாம் ஏன் பாருங்க. இந்த இதைத்தான் சுற்றி வந்தேன், இந்த லைனை தான் அப்படியே சுற்றி அப்படியே வந்ததுக்குலாம் வந்து அப்படியே வாரேன். இது வந்து மெயின் வாசல். இந்த இதில் கிடக்குறதான் மெயின் வாசல். இதால போய் அந்த கடையால் அப்படியே வந்து அதெல்லாம் காட்டி அப்படி சுற்றி வந்து அதெல்லாம் காட்டி அப்படி சுற்றி வந்து எப்படி சுற்றி இதுக்கெல்லாம் வாரேன். இதுக்கெல்லாம் கிடக்கு. அங்காலையும் போய் பார்ப்போம். இது வந்து ஆலமரம் பாருங்க. ஆலமரத்துக்குலாம் நம்ம வச்சிருக்கணும். இது வந்து இந்த ஆலமரம் வந்து குறைஞ்ச ஒரு 100 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு மேற்பட்டவா ஆலமரமாக தான் இருக்கும். இந்த இது இங்கே இராணுவ காவலரன். இங்கால வந்து இதுலேயும் ஒரு துப்பாக்கி இருக்கு. படி இறங்கி போகணும். நாங்கள் வந்து தானே இயங்கக்கூடிய ஒரு தனியாங்கி பிரிவு ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே வேலையை நிற்கணும் இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். இதுவும் அப்படிதான் போட்டிருக்கும். தனியாங்கி ரைபிள் போடு. இது ரைபிளாக சேர்ந்தது. இதுவும் அந்த மாதிரி தான் பாருங்க. இதுவும் தண்ணியாங்கி தான். 81 T81 தண்ணியாங்கி தான். இது துப்பாக்கி. இதுல இது கொஞ்சம் விசேஷமானது. 9 மில்லிமீட்டர் தண்ணி வாங்கி துணை இயந்திர துப்பாக்கி, இயந்திர துணை துப்பாக்கின்னு போட்டிருக்கு. இது கொஞ்சம் விசேஷமானதான்.